இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வாங்க. இவர் வந்துட்டு போவீங்க என்ன ஆயிடுச்சு, இவருக்கு ஆல்ரெடி மரணம் எழுதப்பட்டிருக்குது. இவர் வந்துட்டு போய் இவர் செத்து போயிட்டார். இந்த மனுஷன் செத்து போயிட்டார். இவர் வந்துட்டு போய் முக்தி அப்பயே அடைஞ்சிருக்கலாம்ல, அடையாம இவர் செத்து போயிட்டார். சாகை என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆன்மா குடும்பத்து மேல இருக்கக்கூடிய பற்றுதலால இவர்கிட்ட போகுது. இவர்கிட்ட போகும்போது இவர் சொல்றாரு, இப்பயாவது வந்துரு, நீ இயற்கையாகவே இறந்துட்ட, இப்ப வந்து உனக்கு முக்தியை கூட்டு போறேன்னு இந்த குரு சொல்றாரு. இப்ப சொன்னா இல்ல மறுபடியும் என் பிள்ளைகள் மேல எனக்கு அன்பு இருக்கு, அதனால என் பிள்ளைகளை நான் காப்பாற்றணும். என்னப்பா செய்யணும், எனக்கு இன்னொரு பெரிது கொடுங்க, மாடா ஆக்கி கொடுங்க, அவங்களுக்கு விவசாயத்துக்கு நான் ஒரு உதவியா இருப்பேன், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாடு ஆக்கிட்டாரு. இந்த மாடு உழவு விட்டு எல்லாமே பண்ணி அவங்களுக்கு வருமானத்தை மீட்டி கொடுத்துச்சு. 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தாரு. இப்ப நீ வாரியான்னு கேட்டாரு. இப்ப அவங்க கேட்டாங்க, இல்ல அவங்க பிள்ளைகள்லாம் ஓரளவு இப்பதான் பெரிய பெரிய பிள்ளைகளா இருக்காங்க, என் பையனுக்கு என்னமோ தெரியல கால்ல புண்ணு வந்துருச்சு, மருமகளுக்கும் அவனுக்கு சண்டை வருதான்னு இப்ப நான் வரல அப்படின்னு சொல்லாரு. இப்ப எப்பதான் வருவேன், இன்னொரு 5 வருஷம் கழிச்சுவாங்க. மாட்டுக்கு வயசு எவ்வளவு, இவர் என்ன சொன்னாரு, 5 வருஷம் தான் கேட்டாரு. வந்துட்டு போய் மாடு செத்து போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆன்மா அங்க போய் கேட்டுச்சு, எனக்கு இன்னொரு வழி கேட்டுங்க, என்னப்பா வேணும், நாயா என் வீட்டு வாசல்ல காவல் இருக்கணும், ஏன்னா என் பெரிய பையனும் சின்ன பையனும் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, பையங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவங்க பொம்பளை பிள்ளைகள்லாம் தனியா இருக்குது, நாயா வீட்டு வாசல்ல இருந்து காவல் காக்கணும் யாரு வந்தா, அதனால நாயா கொடுங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நாயா ஆக்கிட்டாரு. நாயா காவல் இருக்கு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு வாரேன் பாட்டு போயிட்டாரு. 3 வருஷம் கழிச்சு வாராரு. அந்த நாய் செத்து போச்சு. மறுபடியும் நாய் செத்து போச்சா, உடனே இவர் சொல்றாரு, இப்பயாவது வாரியா, ஐயோ இப்பயும் வர முடியாது, ஏன், அவங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டிடுங்க, நான் அதுக்கப்புறம் வந்துடுறேங்கிறாரு. உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த சாமி, நீ பாம்பா மாறி அங்க கிணத்துல ஒரு புதையல் இருக்கு, அந்த கிணத்துல போய் காவல் இருக்கு, அந்த கிணத்துல இருக்கு, ஏன்னா உன் பிள்ளைகள்ட்ட நான் சொல்லி கூட்டு வரணும், அது வந்து நீ அந்த இடத்துல வந்து புதையலுக்கு காவலாயிருந்து பாம்பாக்கி ஒரு புதையல் பக்கத்துல காவல் வச்சுட்டாரு. இந்த இவர் என்ன செஞ்சாரு, புதையலுக்கு பக்கத்துல காவலாயிட்டாரு. இந்த சாமி அவங்க பையங்களை பார்க்க போறாங்க. இந்த சாமி பையங்களை பார்க்க போறேன், அங்க இருக்க பையங்களால இந்த சாமி அடிக்க வந்துட்டாங்க. ஏன்னா நீ முதல் முறை வந்துட்டு போன எங்க அப்பையும் செத்துட்டான், 2வது முறை வந்துட்டு போன எங்க மாடு செத்துருச்சு, 3வது தடவை வந்துட்டு போன எங்க நாய் செத்துருச்சு, இனிமேல் யார கொல்ல வந்திருக்கான்னு அடிக்க வராங்க சாமியை துறவிய. ஓடுதாரு அவரு, எப்பா இருங்க உங்களுக்கு நல்லதுதான் செய்யும். இது இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் நீங்க இறைவன் இடத்துக்குள்ள வரும்பொழுது ஏதோ ஒண்ணு நடக்கும். உடனே என் வீட்டு கோயிலுக்கு வந்துட்டு போனா அது நடக்குது, அறியாமையில நீங்களாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அறியாமையில. அப்போ